الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ, கட்டளை விதித்துள்ளானோ, இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ, விலக்கியுள்ளானோ, அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புனிதமான மாதத்தை முடிச்சுட்டு இன்னொரு கண்ணியமான மாதத்துல கால் எடுத்து வச்சு ஒரு 2 நாளை கழிச்சிட்டு இன்னமும் அந்த ரமதானுடைய சூடு தனியாத நிலைமையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல நாங்க எல்லாருமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையில வந்த ஒரு கால் அந்த சகோதரர் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாரு, ஹசரத் ரமதான் இருக்க போக்கலத்தான் கொஞ்சம் சூடா இருக்குதே, கஷ்டமா இருக்குதே என்று சொல்லி சிரமமா பார்த்தோம். ஆனா ரமதான் முடிஞ்ச பிறகு விளங்குது இன்னொரு 2 நாள் ரமதான் கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமோ தெரியா என்று சொல்லி. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதருடைய உள்ளத்துல இப்படியான ஒரு எண்ணம் வாரது இருக்குதே, இது ஒரு ஈமானுடைய அடையாளம் என்பதாக ஹதீஸும் குர்ஆனும் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்குது. ரமலான் முடிஞ்சாலும் ஏன் வாழ்க்கை ரமலான்ல போல இருக்கணுமே, ரமலான் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறது இருக்குதே, இது சர்வ சாதாரணமான ஒரு எண்ணம் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அடியார்களை விரும்புறானோ அப்பேற்பட்ட எண்ணங்களை முதலாவது அவருடைய உள்ளத்துல விதையாக போடுறான். யாருடைய உள்ளத்துல அந்த எண்ணம் விதையாக வந்துச்சோ வாழ்க்கையை அதுக்கு பின்னால ரமலானாக மாற்ற வேண்டிய ஒரு முயற்சி மட்டும் தான் அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதே இருக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சமுதாயத்துடைய ஒரு கவலையான நிலைமை தான், யாரும் பிழை சொல்றதுக்கு இங்கிட்டு இல்ல. எப்ப ரமலானுடைய முதலாவது தலைப்புறையை கண்டோமோ அந்த நேரத்துல எங்கள்கிட்ட இருந்த உற்சாகம், ஃபஜ்ருடைய அதான் கேட்கக்கூடிய நேரத்துல டக்குன்னு ஜுப்பா போடுவோம், அத்தரை பூசி கொள்ளுவோம், அவசரமா வுது செஞ்சுட்டு வருவோம். ஏன் ஃபஜ்ர் பாங்கு சொல்லி 10 நிமிஷத்துல பள்ளியில தொந்துடுவாங்க, இமாம் ஜமாத் மிஸ் ஆகிடக்கூடாது என்ற உற்சாகத்தோட ஃபஜ்ருக்கு தயாராகுவோம். ரமலானுடைய தலைப்புறையில இருந்த உற்சாகம். அதே தலைப்புறையில இருந்த உற்சாகம் மக்ரிபுடைய நேரம், மக்ரிபுக்கு முன்னாலேயே சுஃப்ரல துஆக்கா வேண்டி உட்காருவோம். ஏன் மக்ரிபுக்கு முன்னால துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம். எனவே அன்பான பெரியோர்களே, சொல்ல வர விஷயம், இன்றையுடைய நாள் அல்லது நாளையுடைய நாள் நாங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம். எப்ப ரமலானுடைய தலைப்புறையில அல்லது ரமலானுடைய முழு மாசமும் எங்கள்கிட்ட அந்த உற்சாகம் இருந்துச்சோ, உண்மையிலேயே ஷவ்வாலுடைய தலைப்புறையை கண்டதுக்கு பின்னால் அந்த உற்சாகம் இருக்க மாட்டுச்சு.
ஃபஜ்ருக்கு ரமலானுடைய நேரத்தில் இருந்த உற்சாகம் ஷவ்வாலுடைய மாசத்துல இருக்க மாட்டுச்சு. ரமலானுடைய மக்ரிப்ல இருந்த உற்சாகம் ஷவ்வாலுடைய மாசத்துல இருக்க மாட்டுச்சு. இது மனிதர்களாகி எங்களுடைய குறை இல்ல, மாற்றமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அப்படித்தான் படைச்சிருக்கிறார். ரமலான்ல அந்த உற்சாகம் இருக்கத்தான் ஓனும், ஷவ்வால்ல அதே உற்சாகத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கல. ஆனாலும் நாங்க ரொம்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும், அதனுடைய அர்த்தம் இல்ல நாங்க ரமலான்ல மட்டும் முஸ்லிமாக இருப்போம், ஏனைய காலங்கள்ல நாங்க அதுக்கு மாற்றமாக இருப்போம் என்றது. சுருக்கமான விஷயம், இந்த இடத்துல இருக்கிற நாங்க எல்லாருமே ஒரு நிமிஷத்துக்கு எங்களையே ஒரு பிசினஸ் மேனாக நினைச்சு கொள்ளுவோம். நான் ஒரு வியாபாரி, டிசம்பர் மாசம் நல்ல பிசினஸ் பீக்ல போற டைம், நல்ல வியாபார உச்சகட்டத்தில் இருக்கிற நேரம். இப்போத்தர் வியாபாரத்துல 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணினாரு கேபிட்டலாக. இப்ப வியாபாரத்துடைய முடிவு வீட்டுக்கு திரும்பி வாராரு, வார நேரத்துல பாக்குறாரு போட்ட 1 மில்லியனோட ரிட்டர்ன் 2 மில்லியன், மொத்தம் 3 மில்லியன் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாராரு. இப்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், கேபிட்டல் போட்டேன் ஆனா எனக்கு ப்ராஃபிட் டபுளாக கிடைச்சிச்சு என்று. இப்ப இந்த வியாபாரி என்ன செய்வாரு, ஓகே நான் சம்பாதிக்க வேண்டிய ப்ராஃபிட்டை விட கூட சம்பாதிச்சிட்டேன் டிசம்பர்ல, அதனால அடுத்த டிசம்பர் வரைக்கும் என்ன செய்வோம், ப்ராஃபிட்டையும் அழிச்சிட்டாரு, கேபிட்டலையும் அழிச்சிட்டாரு. அடுத்த டிசம்பர் வரப்போக்கல மறுவ வியாபாரம் சூடு பிடிக்கிற டைம், இவரு கேபிட்டல் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கடன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தா இவரை பார்த்து நாங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் சமுதாயத்துல நல்ல வியாபாரி என்பதாக. புத்திசாலியான வியாபாரி, செஞ்சா இவரமாய்த்தா வியாபாரம் செய்யணும் என்பதாக யாருமே சொல்ல மாட்டோம். ஏன், டிசம்பர்ல நல்ல வியாபாரம் செஞ்சாரு, கேபிட்டலை போட்டாரு, ப்ராஃபிட்ட டபுள் ஆக்கினாரு. ஆனா அடுத்த டிசம்பர் வரப்போக்கல கேபிட்டலும் அடிபட்டு போற அளவுக்கு அவருடைய வியாபாரத்தையே நாசமாக்கிட்டார் என்று சொன்னா இவர் ஆகப்பெரிய மடையன். பஜார்ல இவரோட யாருமே குடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, சரியான வியாபாரி டிசம்பர்ல டபுள் ப்ராஃபிட் எடுத்தாரு, அடுத்த டிசம்பர் வரைக்கும் டபுள் ப்ராஃபிட் எடுக்காட்டியும் பிரச்சனை இல்ல, எவரேஜ்லயாவது அவருடைய வியாபாரத்தை பாதுகாத்து கொள்ளுவாரு. ப்ராஃபிட்டே இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்த டிசம்பர் வரைக்கும் கேபிட்டல் அடிபட்டு போகாத அளவுக்கு சரி அவருடைய வியாபாரத்தை பாதுகாத்து கொள்ளுவாரோ இவர் தான் சரியான பிசினஸ் பர்சன், சரியான ஒரு பிசினஸ் மேன். நாங்களும் ரமலான்ல பெரிய ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபஜ்ருடைய 2 ரகாத் ஒரு பக்கம், தராவி 20 ரகாத் தொழுந்துட்டு இருக்கிறோம். வித்ருடைய 3 ரகாத் ஒரு பக்கம், கியாமுல் லைல் 1.5 மட்டும் தொழுந்துட்டு இருக்கிறோம். சுன்னத்தான நோன்பு ஒரு பக்கம், தொடர்ச்சியான 30-29 நாட்கள் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம். மிஸ்கினுக்கு கொடுக்கிற 10 ரூபா ஒரு பக்கம், அள்ளி அள்ளி எத்தனையோ பேருக்கு இஃப்தார்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். பெரிய பெரிய ப்ராஃபிட் இந்த ரமலான்ல சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா ஆக பெரிய மடையன் யார் என்று சொன்னா, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால 20 ரகாத் தராவே தேவல்ல, உங்களோட கேபிட்டலை பாதுகாத்துக்கோங்க, 5 நேர தொழுகையாவது. ஒரு நாளைக்கு ரமலான்ல 3 ஜுஸ் ஓதினோம், பெரிய ப்ராஃபிட். குறைஞ்சபட்சம் அடுத்த ரமலான் வரைக்கும் அந்த ப்ராஃபிட் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 1/2 ஜுஸ் ஓதி உங்களோட கேபிட்டலையாவது பாதுகாத்து கொள்ளணும். ரமலான்ல 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சிருப்போம், ஆனா அடுத்த ரமலானுக்கு பள்ளியுடைய தொடர்பே இல்லையா? அன்பான பெரியோர்களே சகோதரே, ரமலான்ல சம்பாதிச்சாரு தான், ஆனா ரமலானுக்கு பின்னால கேபிட்டலும் அடிபட்டு போற அளவுக்கு அவரோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொன்னா, ரமலான்ல இவரை போல ஒரு மடத்தனமான அமல செஞ்சவர் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, முதலாவது இந்த பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் சமுதாயத்துல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கவலையான விஷயம் தான், ரமலான்ல இருந்த ஜனம் ஏன் ஏனைய காலங்கள்ல இல்ல, ரமலான்ல இருந்து உற்சாகம் ஏன் ஏனைய காலங்கள்ல இல்ல. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய அடிப்படையான விஷயம், எப்ப எங்களோட நோக்கங்கள்ல மாற்றம் உண்டாகுமோ எங்களோட செயல்பாடுகள்லையும் மாற்றங்கள் உண்டாகத்தான் செய்யும். எப்ப எங்கட நோக்கங்கள் எங்கட தூர சிந்தனைகள்ல மாற்றங்கள் உண்டாகுமோ எங்கட செயல்பாடுகள்லையும் மாற்றங்கள் உண்டாகும். இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மையாக இருக்குது. ஒரு மனிதருக்கு நாங்க சொல்றோம், நீங்க ஒரு போட்டிக்கு கலந்துக்கோங்க, அது 150 மீட்டர் ஓட வேண்டிய ரேஸ் என்று சொல்லி. எனவே இவர் ஒரு மாசம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப ரிஹர்சல் எல்லாம் செஞ்சு கொண்டு ட்ரக்ல வந்து நிக்கிறாரு 150 மீட்டர் ஓடுறதுக்காக வேண்டி. இப்ப ஓடிக்கொண்டு போக்கல, முடிகிற சந்தர்ப்பம் வரப்போக்கல, இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க 150 ஓடணும், நீங்க 400 மீட்டர் ஓடணும் என்று சொல்லி. இந்த மனிதனுக்கு ஒரு நாளும் 150 மீட்டரை விட கூட ஓட முடியாது. ஓடினாலும் 200-250 நிப்பாரு. ஏன்? இவருடைய மென்டலி,
இவருடைய புத்தி, இவருடைய உடம்பு எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த 150 மீட்டருக்கு தான். மேலதிகமாக 250 மீட்டர் ஓட சொன்னா இவருக்கு பெரிய ஒரு மலையொண்ட சரிக்கிற மாதிரி இருக்கும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இதே போலத்தான் முஸ்லிம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் எப்ப ரமலானுக்காக வேண்டி அமல் செய்வோம், ரமலானுக்காக வேண்டி ஓதுவோம், ரமலானுக்காக வேண்டி தொழுவோம், ரமலானுக்காக வேண்டி கொடுப்போம், தான தர்மம் செய்வோம் என்பதாக எங்களையே நாங்க தயாரிச்சு கொள்வோமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் முடிஞ்சிடும், இவர் அதுக்கு பின்னால் ஓடுங்க என்று சொன்னாலும் இவர் ஓடுறதுக்கு தயாராக மாட்டாரு. ஏன்? முழு ரமலான்லையும் இவர் அமல் செஞ்சது ரமலானுக்காக வேண்டி. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், அடியார்களே, ரமலான் என்றது உங்களோட நோக்கம் இல்ல, அது பயிற்சியுடைய காலம். உங்களோட நோக்கம் என்ன? வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரைக்கும் ஓடுறது. 400 மீட்டர் ஓட சொல்லிட்டு ஒருத்தருக்கு 300 மீட்டர்ல நிப்பாட்டினா பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. ஆனா 300 மீட்டர் ஓட சொல்லிட்டு 400 மீட்டர்ல போயிட்டு நில்லுங்க என்று சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். எனவே மௌத்து வரைக்கும் அமல் செய்யணும் என்று நியத் வச்சவருக்கு ரமலான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்க மாட்டுச்சு. ஆனா ரமலானுக்காக வேண்டி மட்டும் அமல் செஞ்சவரு, ரமலானுக்காக வேண்டி முஸ்லிமா இருக்கணும், ரமலானுக்காக வேண்டி தொழுகையாளியா மாறணும் இன்னவருக்கு ஷவ்வாலுடைய பொறைய கண்டத்துக்கு போற தொழுகிறது கஷ்டமாகத்தான் இருக்கும். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க உலகத்துல வாழ்றது வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், என்னுடைய மௌத் எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் நான் ஓட வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு சந்தேகமான வாழ்க்கையாக தந்திருக்கிறான். ஏதோ ரமலான தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லடா பெரிய ரஹ்மத். அந்த ரமலானை விட சிறந்த ஒரு காலம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டுச்சு நாங்க திருந்துறதுக்கு. அப்படியான ஒரு சூடான ஒரு காலத்தை முடிச்சிட்டு அதே சூட்டை பாதுகாத்து கொண்டு இன்றைக்கு முதலாவது ஷவ்வாலுடைய ஜுமால் இருக்கிறோம். இந்த ஜுமால நான் சுருக்கமாக விளங்கப்படுத்த விரும்புற விஷயம் என்னன்னு சொன்னா, நோக்கங்களை சரியாக வச்சு கொள்வோம். நாங்க உலகத்துக்கு வாழ்ந்த மௌத்து வரைக்கும் முஸ்லிமாக வாழணும் என்றது தான், ஷவ்வாலுடைய பொற வரைக்கும் முஸ்லிமாக வாழணும் என்றது இல்ல. எனவே மௌத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி இருக்கும்? அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அகீதாவுடைய உலமாக்கள் ரொம்ப தெளிவாக நிதானமாக நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். மவுத் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் இருக்குதே, ஒரு மனிதன் மவுத்தாகுவான் என்று சொல்றது உலகத்துல எவ்வளவு நிச்சயமான விஷயம் என்று சொன்னா, உலகத்துல கடவுளை மறுக்கக்கூடிய மக்கள் உலகத்துல இருக்கேலும், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கேலும், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஏத்தியஸ் நாத்தியர்கள் உலகத்தில் இருக்கேலும், ஆனா மவுத்து இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்துல யாருமே இல்லை. அந்த ஃபிரௌன் சொன்னான், இறைவன் என்றவன் ஒருவன் இல்ல, அப்படி இருக்கிறதா இருந்தால் நான் தான் இறைவன் என்று சொன்னான் அந்த ஃபிரௌன். ஆனா இறைவன் என்று சொன்ன ஃபிரௌன் கூட ஏற்றுக்கொண்டால் நானும் மௌத்தா போவேன் என்று சொன்னார். எனவே உலகத்துல இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கேனும், ஆனா மௌத்த மறுக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் தான் உலகத்துல மௌத் என்பது பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய எங்க எல்லாருக்குமே வரும் என்று சொல்றது. அதனால தான் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, உலகத்துல நாங்க இன்றைக்கு 100 விஷயத்துக்காக வேண்டி ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதுல 99 விஷயங்கள் சந்தேகமான விஷயங்கள் தான். நான் இரவைக்கு தூங்குறேன், காலையில எழும்புவேனா என்று சொல்லி தெரியா, இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன், இரவில் இருப்பேனா என்று சொல்லி தெரியா, வியாபாரத்துக்கு போறேன், லாபமா நஷ்டமா என்று தெரியா, ஸ்கூலுக்கு போறேன், பாஸா ஃபெயிலா என்று சொல்லி தெரியா, வாலிப பருவத்தை அடைகிறேன், கல்யாணம் முடிப்பேனா இல்லையா என்று சொல்லி தெரியா, கல்யாணத்தை முடிக்கிறேன், வாப்பா ஆகுவேனா இல்லையா என்று சொல்லி தெரியா, வாப்பா ஆவினவரு அப்பா ஆகுவாரா இல்லையா என்று சொல்லி தெரியா. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, எண்ணங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்றது சந்தேகம் தான் இந்த முழு உலகத்திலையும். உலகத்துல ஒரே ஒரு விஷயம் கூட நாங்க எடுத்துக்காட்ட முடியாது, 100க்கு 100 இது நடந்தே தீரும் என்று சொல்லி, மௌத்தை தவிர. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 100க்கு 100 நடந்தே தீரும் என்று சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது மௌத்து மட்டும் தான். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான். நீங்க வாழ்றதும் மௌத்துக்காக வேண்டித்தான், அமல் செய்யறதும் மௌத்துக்காக வேண்டித்தான், உலகத்துக்கு வந்தது உலகத்திலிருந்து போறது இந்த ரெண்டுமே என்னின் பக்கம் உடையது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறான். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, மௌத்த முழு உலக மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கலும், ஆனா முஸ்லிம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல விசேஷமாக நாங்க மௌத்துடைய விஷயத்துல எந்த நிலைப்பாடுல வாழ்றோம் என்றதை நாங்க எங்களையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறோம்.
உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சில மக்கள் உலகத்துல வாழுவாங்க, அவங்களுக்கு மவுத்தின்னு சொன்னா 3 கேட்டகரியில பாக்குறாங்க. சில மக்கள் மவுத்தின்னு சொல்றத விரும்புவாங்க, மவுத்தா விருப்பமா இருக்குது, இதுக்கு சொல்லுவாங்க ஹுப்புல் மவுத் என்பதாக. 2வது கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க, ஹவுஃபுல் மவுத், மவுத்தின்னு சொன்னா அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு பயம், அச்சம், நடுக்கம் வரும். 3வது கூட்டத்தார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, கராஹியத்துல் மவுத், மவுத்தின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, வானம், ஏன் மவுத்து என்பதாக மவுத்தை வெறுக்கக்கூடிய மக்கள். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவரு 1வது கேட்டகரியில இருக்கணுமா, 2வது கேட்டகரியில இருக்கணுமா, அல்லது 3வது கேட்டகரியில இருப்பாரா? மௌத்த நேசிக்கிறவரா வாழணுமா, மௌத்த பயந்தவரா வாழணுமா, அல்லது மௌத்த வெறுத்தவரா வாழணுமா? உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, ஒரு முஃமினான மனிதனுடைய ஈமானுடைய பரிபூர்ண தன்மை 100க்கு 100 இவனுடைய ஈமான் பரிபூர்ணமானது என்றதுக்குரிய அடையாளம் ஹுப்புல் மவுத், அவன் மௌத்த நேசிக்கக்கூடிய மனிதனாக உலகத்துல வாழுவான். இதனால்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஒரு முஃமினான மனிதனுக்கு அல்லாஹ் துன்யால கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத்து. ஒரு முஃமினான மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் அல் மௌத்து, அவன் மௌத்தா போறது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நேரத்துல இந்த இடத்துல நாங்க யாருமே மௌத்தா போகணுமே என்று சொல்லி விரும்பலையே என்பதாக நாங்க யாரும் எங்களையே நினைச்சிடக்கூடாது. உலகத்துல சில மக்கள் வாழ்றாங்க, அவங்க மௌத்த நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ்றாங்க. ஏன் காரணம்? லிஅன்னல் மௌத ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய காதலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இவருக்கு எந்த நேரமும் ஏன் அல்லாஹ் எனக்கு சந்திக்கணும், அந்த சுவர்க்கத்தை எனக்கு பார்க்கணும், அல்லாஹ் எனக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த மாளிகையில போயிட்டு நான் இருக்கணும் என்றது இவருடைய அடி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை. அதனால இவர் அல்லாஹ் கிட்ட எந்த நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு மௌத்த. ஏன்? அவருக்கு மௌத்து வராதது தான் காரணம், அவருக்கு அல்லாஹ்வை சந்திக்க முடியாம இருக்கிறது. இந்த துன்யால இருந்து எனக்கு அங்க போகணுமா, இந்த துன்யால இருந்து எனக்கு அல்லாஹ்வை பார்க்கணுமா, முதலாவது எனக்கு மௌத்து வரணும், அப்பதான் எனக்கு ஏன் அல்லாஹ்வை பார்க்கணும். அன்பான பெரியோர்களே சொல்ல, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால எங்கட ஸ்ரீலங்காக்கு மட்டுமில்ல முழு உலகத்துக்கும் வந்த ஒரு சோதனை தான் கொரோனாவுடைய காலம். அந்த பீரியட்ல கல்ஃப் கண்ட்ரிகள்ல வேலை செய்யக்கூடிய எங்கட வாலிப சகோதரர்கள், எங்கட சொந்தக்காரர்கள், அவங்களுக்கு லாக்டவுனின் காரணமா கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் வெக்கேஷன்ல வரையலாம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க, துபாயில, கட்டார்ல, குவைட்ல சம்பாதிச்சாங்க, ஆபீஸ்க்கு போனாங்க, வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்களோட உள்ளத்துல இருந்த ஆசைன்னா அவங்களோட மனைவியை பார்க்கணும், அவங்களோட உம்மா பாப்பாவை பார்க்கணும், கொஞ்சம் வெக்கேஷன்ல போயிட்டு உறவுகளோட சிரிச்சு பேசிட்டு வரணும். இது அவங்களோட உள்ளத்துல இருந்த ஆசை. ஆனா அவங்க எதிர்பார்த்தது என்னது? எப்ப இந்த முசீபத் லாக்டவுன் இல்லாம போகும் என்று சொல்லி, எப்ப இந்த கொரோனா இல்லாம போகும். ஏன் காரணம்? அந்த லாக்டவுன் இல்லாம போனாதான் அவங்களுக்கு அவங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றி கொள்ளேலும். இத போலத்தான் சில முஃமின்கள், ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன், சில முஃமின்கள் உலகத்துல வாழுவாங்க, அவங்களோட உள்ளத்துல இருக்கும் ஆசை, அந்த அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய முஹப்பத், காதல், அந்த காதல் அவங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளல. எதுவரைக்கும் இந்த மவுத்தின்ற லாக்டவுன் இருக்க காட்டலும். எப்ப அந்த மவுத்தின்ற லாக்டவுன் எங்களுக்கு வந்துடுமோ, இல்லாம போயிட்டுடுமோ, இந்த நேரத்துல நாங்க அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக இருந்துச்சு. எனவே ஒரு முஃமினான மனிதன் எப்பயுமே மௌத்த சில நேரங்கள்ல ஆதரவு வைப்பான். ஏன் காரணம்? நான் சொல்றது, சில மக்கள் உலகத்துல வாழ்றாங்க, மௌத்தா போகணும் என்று ஆசைப்படுறாங்க. ஏன் காரணம்? பஜார்ல வட்டப்பீட்டைக்கு கடன் பொல்ல போட்டு இப்ப இவருக்கு வீட்டுல நிம்மதில்லை, இவர் நினைக்கிறாரு மௌத்தா போனா நல்லமே என்று சொல்லி. கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டான், இப்ப வறுமை தலைக்கு மேலால வந்துருச்சு, இப்ப இவர் நினைக்கிறாரு மௌத்தா போனா நல்லமேண்டு. இந்த மௌத்த நான் சொல்லல, அவங்களும் மௌத்த நேசிக்கிறாங்க தான். இந்த மௌத்த இல்ல நான் சொல்றது அல்லாஹ்வை சந்திக்கணுமே, சுவர்க்கத்தை பார்க்கணுமே, நபீட அண்டை வீட்டாராக இருக்கணுமே என்ற ஆசையில மௌத்த நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி சந்தர்ப்பம், சக்கராத்துடைய நேரம், மரண படுக்கையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க, வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 2 ஆப்ஷன். என்ன? அல்லாஹ் கேட்கிறான், ஒன்று உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா இந்த உலகத்துல இருக்கேலும் அல்லாஹ் ஆயுள கூட்டி தாரான்,
அல்லது இரண்டாவது ஆப்ஷன், உங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று சொன்னா மௌத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளேலும், அல்லாஹ் உங்களே பார்க்கறதுக்காக வேண்டி ரெடியாக இருக்கிறான். இந்த ரெண்டு ஆப்ஷன் எது யா ரசூலல்லாஹ் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தடுமாற்றமும் இல்ல, எந்த பின்வாங்குதலும் இல்ல, எந்த யோசனையும் இல்ல, சொன்னாங்க அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணது இதுக்காக வேண்டித்தான், யா அல்லாஹ் நான் மவுத் என்ற ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்றேன். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல வியாபாரம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல 11 மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க, பேர பிள்ளைகளை பார்த்தாங்க, நண்பர்கள் தோழர்களோட வாழ்ந்தாங்க. தன்னுடைய மகளை ஈர கொலை என்று சொல்ற அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேசிச்சாங்க. இவ்வளவு மக்களோட, துன்யாவோட, பிசினஸோட, ஃபேமிலி லைஃப், சோஷியல் லைஃப் எல்லாத்தோடையும் இருந்தாலும் உள்ளம் அட்டாச் ஆகி இருந்துச்சு, உள்ளம் தொடர்பாக இருந்துச்சு அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட. எனவே சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ கூப்பிடுற டைம் தான் இவ்வளவு நாள நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உடம்பு இருந்துச்சு துன்யால மக்களோட, என் உள்ளம் இருந்துச்சு யா அல்லாஹ் உன்னையோட, என்ற டைம் வந்துருச்சு, என்னைய நீ எடுத்துக்கோ என்பதாக. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த துன்யால எல்லாமே தந்திருக்கிறது, நாங்க எங்கட கடமைகளை நிறைவேற்றத்துக்கு, உடம்பால வாழ்றதுக்கு. என் உள்ளம் சொல்லணும் நான் உலகத்துல வாழ்றேன் என் அல்லாஹ்க்காக வேண்டி. லைதக தஹ்லு வல் ஐயாமு மரீரா வலைதக தர்பா வல் அனாமு கிதாபு வலைதல்லதி பைனி வபைனக ஆமிரு வலைதன் நாஸ ஃபௌக துராபி துராபு. லைதக தஹ்லு வல் ஐயாமு மரீரா, யா அல்லாஹ் நீ என்னையோட சந்தோஷமா இருந்தா அது போதும் யா அல்லாஹ் எனக்கு. வல் ஐயாமு மரீரா, நாட்கள் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. வலைதக தர்பா வல் அனாமு கிதாபு, நீ என்னையோட பொருத்தமா அது போதும் யா அல்லாஹ். வல் அனாமு கிதாபு, மக்கள் கோவிச்சாலும் பரவாயில்ல. வலைதன் நாசு பைனி வலைதல்லதி பைனி வபைனக ஆமிரு வலைதன் நாஸ ஃபௌக துராபி துராபு, நானும் நீயும் சந்தோஷமா ஏனையும் ஓண்டையும் தொடர்பு சீரா அது போதும் யா அல்லாஹ். மண்ணுக்கு மேலால் இருக்கிறவங்க மண்ணா போனாலும் பரவாயில்ல. ஒரு முஃமினான மனிதனுடைய யதார்த்தம் உடம்பால வாழக்கூடிய உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை விட உள்ளத்துல அல்லாஹ்க்கு இடத்தை கொடுத்திருப்பான். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத். ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு இந்த துன்யால இருக்கும், எப்ப இந்த துன்யா என்ற சோதனையில இருந்து கலண்டு என்ற காதலன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்க கூடிய நேரம் எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட வாழ்ந்து கொண்டிருப்பான். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க யாருமே எங்களைய பணிய போட்டு கொள்ள தேவையில்ல. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நாங்க எல்லாருமே ஈமான் பலகீனம் தான். அந்த நபியை போல எங்களுக்கு 100க்கு 100 ஈமான் இல்ல. மௌத்தை நேசிக்க கூடிய அளவுக்கு எங்களோட உள்ளத்துல தைரியமும் இல்ல. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலமாக்கள் இதுக்காக வேண்டி தான் சொல்றாங்க, 2வது கேட்டகரியும் சில மக்கள் உலகத்துல வாழ்வாங்க. சில மக்களுக்கு மௌத்தை நேசிக்கிறது சில நேரம் கஷ்டம் தான். யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தந்துடு யா அல்லாஹ் என்று சொல்லி அவனுடைய முஹப்பத்ல கேட்கறது பாரமா இருக்கும். பரவல்ல, 1வது கேட்டகரியில இல்லாட்டி பரவல்ல, குறைஞ்சபட்சம் 2வது கேட்டகரியிலாவது சேர்ந்து கொள்ள பாருங்க. 2வது கேட்டகரி என்ன? ஹவுஃபுல் மவுத், அந்த மௌத்தை பயந்து வாழக்கூடிய மனிதனாக வாழணும். எனக்கு மௌத்து வந்துடுமோ தெரியா என்ற ஒரு பயத்தோட சில மக்கள் வாழுவாங்க. ஏனவங்க மௌத்தை பயப்படுறாங்க என்று சொன்னா, மௌத்து வந்தா வேறொன்றுக்கும் பயம் இல்ல, அவருடைய ரூஹ் எப்படி கழட்டப்படுமோ தெரியா, கபர்ல கொண்டு போயிட்டு வச்சா கேள்வி கணக்குக்கு அவர் ரெடியோ தெரியா, கபருடைய வேதனையா சோதனையா அல்லது சுவர்க்கமா என்ற முடிவு அவருக்கு தெரியா. எனவே அந்த பயத்தோட உலகத்துல வாழ்வாரு. இவர் 2வது கேட்டகரி. ஒரு முஃமினான மனிதன் மௌத்தை நேசிக்கலையா, உள்ளத்துக்கு பாரமா இருக்குதா, குறைஞ்சபட்சம் 2வது கேட்டகரியில சேர்ந்துக்கோங்க. அந்த மௌத்தை பயந்தாவது வாழுங்க. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல போற நேரத்துல அழுவாங்க. அந்த ஆடாக நான் இருந்திருக்க கூடாதா, ஒரு முஃமினான மனிதனுடைய தோல்ல இருக்கக்கூடிய ரோமமாக இருந்திருக்க கூடாதா, அல்லது இந்த ஆடு தின்னக்கூடிய புல்லாக இருந்திருக்க கூடாதா. ஏன் காரணம், இந்த ஆடு மௌத்தா போனா கேள்வி கணக்கு இல்ல, அந்த புல்லுக்கு கேள்வி கணக்கு இல்ல, ஆனா இந்த அபூபக்கருக்கு கேள்வி கணக்கு இருக்குதே என்பதாக அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை தானே பயந்தாங்க, மௌத்து வந்தா கேள்வி கணக்குக்கு மாட்டுவேனே என்று சொல்லி.
ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரடியில போயிட்டு நின்றா நாங்க எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். அழுவாங்க. நாங்க இன்னைக்கு அழுவுறதே பெரிய பாடு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அழுவ 2 டாட் 3 டாட் கண்ணீர் இல்ல. ரிவாயத்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, முபாரக்கான தாடி தண்ணியை ஊத்தினா எப்படி நலையுமோ அந்த அளவுக்கு கண்ணீர் நலைஞ்சிருக்கும். கபரடியில போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு இந்த அழுறதுக்குரிய காரணம் என்ன? மௌத்துடைய பயம். இந்த உஸ்மான் மௌத்தா போயிட்டு கபர்ல வச்சிட்டேன்னு சொன்னா அந்த கபருடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த உஸ்மானோட என்ற அந்த பயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அழுவாங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக குறைஞ்ச பட்சம் மௌத்த விரும்பித்தான் வாழையிலவா, மௌத்த பயந்தாவது வாழக்கூடிய முஃமின்களாக ஆக குறைஞ்ச பட்சம் நாங்க இருக்கிறோம். 3வது கேட்டகரி உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இந்த 2ம் இல்லாம ஒரு 3வது கேட்டகரிக்கு நீங்க போயிட்டுடவானம். அது யாரு? கராஹியத்துல் மௌத், மௌத்த வெறுக்கக்கூடிய மனிதன். இவருக்கு மௌத்தா போறது உலகத்துல விருப்பம் இல்ல. காரணம் என்ன? காரணம் சொல்லுவாரு, இப்பதான் கூலி வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறி இருக்கிறேன், கொஞ்சம் காலம் வாழுவோம் என்று சொல்லி. இல்ல இப்பவே மௌத்து வந்துடக்கூடாது, இப்பதான் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்திக்கிறேன், பேர புள்ளைய பார்க்கவே இல்ல, இப்பவே மௌத்தா போனா மௌத்த பத்தி எல்லாம் பேசவானாம் என்றுவாரு. அன்பான சகோதரர்களே, இப்பதான் வியாபாரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பதான் வாகனம் ஒன்று எடுத்திருக்கிறேன், வாழ்க்கையில கண்டது ஒன்றுமே இல்ல, இப்பதான் கொஞ்சம் தலை தூக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இப்பவே ஹாஜியார் நீங்க மௌத்த பத்தி பேசுறீங்க என்பதாக மௌத்த வெறுக்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னா உலகத்துடைய அனுபவத்துக்காக வேண்டி. உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்துல இன்பங்களை காணல, உலகத்துல நான் எதிர்பார்த்தது இன்னும் நிறைவேற்றல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் முடிக்க எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி உலகத்துடைய மோகங்கள் இவர் என்ன செய்யுதுன்னு சொன்னா மௌத்துடைய வெறுப்ப உள்ளத்துல கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. காரணம் உலகத்தை அனுபவிக்கணும் என்றதுக்காக வேண்டி. எனவே நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யாரு துன்யாக்காக வேண்டி மௌத்த வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வும் கியாமத்துடைய நாளில் அவரை சந்திக்கிறத வெறுப்பான். எனவே துன்யாவுக்காக வேண்டி ஒரு நாளும் மௌத்த வெறுக்கவானாம். மௌத்த பயந்து வாழ்வோம். ஏன் பயப்படுவோம்? மௌத்தா போயிட்டேன் என்று சொன்னா அல்லட முன்னுக்கு நிக்கிற அளவுக்கு நான் இன்னும் நல்லவனாக மாறலையே, ஏன பாவங்களுக்கு சரியான தௌபாவை செஞ்சு கொள்ளலையே, உடுப்பட்ட எத்தனையோ தொழுகைகளை இன்னமும் கலா செய்யலையே, கொடுக்க வேண்டிய ஜகாத்தை இன்னும் கொடுத்து முடிக்கலையே, அதனால எனக்கு இப்ப மௌத்தா போறது பயமா இருக்குது என்று அல்லட கேள்வி கணக்குக்கு மாட்டிக்கொள்ளுவேன். இந்த பயத்தோடு ஒரு முஃமின் வாழுவாரு. ஆனா இன்னும் துன்யாவை அனுபவிக்கலையே, இன்னும் அதை பார்க்கலையே, இன்னும் இது கிடைக்கலையே, இப்பவே மௌத்தா போறதுக்கு நான் ரெடி இல்லை என்று சொல்லி துன்யாவின் காரணமாக மௌத்த வெறுக்க மாட்டாரு. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, 1வது கேட்டகரி முஹப்பத் வைப்போம், அந்த அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதற்காக வேண்டி மௌத்த அடைவோம். 7வா உள்ளத்துக்கு பாரமாக இருக்குதா? சரி, ஆக குறைஞ்சபட்சம் அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து மௌத்த பயந்து வாழுவோம். ஆனா ஒரு நாளும் அந்த முனாஃபிகீன்களுடைய அந்தஸ்துக்கு நாங்க போயிட்டுடக்கூடாது. உலகத்துக்காக வேண்டி மௌத்த வெறுக்கிற நிலைமைக்கு நாங்க ஆளாகிடக்கூடாது. அன்பான பெரியோர்களே, சகோதரே, இவ்வளவு நேரமாக இந்த மௌத்துடைய கேட்டகரிகளே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்க விரும்புறோம் எங்களுக்கு நல்ல மௌத்து வரணும் என்று சொல்லி. நாங்க எல்லாரும் மௌத்தா கூடிய நேரத்துல நாங்க யாருமே நினைக்க மாட்டோம் நான் அப்படி அந்த மோசமான நிலைமையிலையோ அல்லது அல்லாஹ் வெறுத்த நிலைமையிலையோ மக்கள் குறை சொல்ற நிலைமையிலையோ நான் மௌத்தாகணும் என்று சொல்லி நாங்க யாருமே நினைக்க மாட்டோம். எங்க எல்லாத்த உள்ளத்திலையும் இருக்குது என்ன, நான் மௌத்தா போனா ஏண்ட மௌத்த பார்த்து மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், நான் மௌத்தா போகணும், சஜதால மௌத்தா போகணும், நான் காபத்துல்லாஹ் தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்க போகல மௌத்தா போகணும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல மௌத்த நாங்க எல்லாருமே உலகத்துல எதிர்பார்த்து வாழ்றோம். ஆனா ஆக முக்கியமான விஷயம், யார் ஒரு மனிதர் நல்ல மௌத்த உலகத்துல எதிர்பார்த்து வாழ்வாரோ இந்த 2 விடயங்கள் அவருடைய வாழ்க்கையில அடிப்படையாக இருக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்குது. இங்க இருக்கிற நாங்க யாருமே உலகத்துல மௌத்தா போக்கல கெட்ட மௌத்த நினைக்கல, எல்லாருமே நல்ல மௌத்த தான் நினைக்கிறோம். சரி, நல்ல மௌத்த நாங்க விரும்புறோமா, அதுக்காக என்ன சரி செய்யறோமா என்று சொல்லி கேட்டா என்ன செய்யணும் ஹஜ்ரத் நல்ல மௌத்துக்கு? அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அடிப்படையான சில மார்க்க சட்ட திட்டங்கள் இருக்கிட்டான். ஹராமா பயந்து விட்டு விடுறது, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அவைகள் எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது, இது எல்லாமே அடிப்படையான விஷயம். ஆனா சில குறிப்பான 2 அமல்கள் சொல்லப்படுது. அந்த 2 அமல்கள் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணை மூடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுக்காம அவருடைய ரூஹ் எடுக்க மாட்டான். 1வது அமல் தான் அவருடைய வாழ்க்கையில அவர் கேட்கக்கூடிய துஆ.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, புகாரியுடைய ரிவாயத், யாரு துன்யால இருந்து நல்ல மௌத்தோனும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அவர் இந்த துஆவை கேட்பாரு. என்ன துஆ? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னா மின் ஹிஸ்யித் துன்யா வஅஸாபில் ஆখিরা தவஃபனா முஸ்லிமீன் வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன். இந்த துஆ எத்தனையோ சகோதரர்களுக்கு பாடம் இருக்கும். இமாம் ஓதுறது எத்தனையோ தடவை நாங்களும் காதால கேட்டு ஆமீன் ஆமீன் சொல்லிருப்போம். யாருக்கு பாடமோ மாஷா அல்லாஹ் ஓதிவாங்க, யாருக்கு பாடம் இல்லையோ இந்த ஜுமா முடிஞ்சதுக்கு பின்னால பள்ளியுடைய இமாம், உங்களுக்கு தெரிஞ்ச உலமாக்கள் இவங்ககிட்ட கேட்டாவது இந்த துஆவை எழுந்து எடுத்து நாங்களும் ஓதுவோம், எங்கட மனைவி மக்களுக்கும் சொல்லி கொடுப்போம், எங்கட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்போம். நல்ல மௌத்தோனுமா இந்த துஆவை ஓதிவாங்க. இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியுடைய ரிவாயத், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா, யா அல்லாஹ் என்னுடைய முடிவை நல்லதாக ஆக்கிவை. எந்த விஷயத்துல? ஃபில் உமூரி குல்லிஹா, துன்யா ஆகிரா, இந்த ஈருலகத்துடைய எல்லா விஷயங்கள்லயுமே என் முடிவை நல்லதாக ஆக்கிவை. நான் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக வாழ்ந்தும் வேலல்ல, எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக வாழ்ந்தும் வேலல்ல, கடைசிக்கு மௌத்தா போற நேரத்துல என்ற ஒரு தொழுவ கலாவாக இருந்துருச்சுன்னு சொன்னா நான் நஷ்டவாளித்தான். 100 கொலை செஞ்ச பாவி, முடிவு நல்லா இருந்துச்சு, சுவர்க்கவாதி. பல்அம் இப்னு பாஊரா பெரிய அறிவாளி, அர்ஷ பார்த்து படிச்சு கொடுத்தவரு, முடிவு மோசமா போச்சு, சுவர்க்கத்துக்கு மாற்றமான இடம். எனவே முடிவு தான் முடிவு செய்யும் நான் நல்லவனா கெட்டவனா என்றத. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நல்ல முடிவை கேளுங்க. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா, துன்யால நான் எதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதுல எல்லாத்துலயும் யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தந்துடு. வஅஜிர்னா மின் ஹிஸ்யித் துன்யா, துன்யால இருந்து மௌத்தா போற நேரத்துல கேவலத்தை விட்டு என்னைய பாதுகாத்துடு. வஅஸாபில் ஆখিরা, மறுமையுடைய தண்டனைகள்ல இருந்து என்னைய பாதுகாத்துடு. அந்த துஆவுடைய கடைசி துண்டுல சொல்லி தந்தாங்க, தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் நான் மௌத்தா கூடிய நேரத்துல நீ விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிமாக என்னை இந்த உலகத்துல மௌத்தா வச்சிடு. வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், கியாமத்துடைய நாளையில அந்த கபர்ல இருந்து எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல சாலிஹீன்களோட என்னை நீ எழுப்பாட்டிடு. அன்பான பெரியோர்களே, சொல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவான பரிபூர்ணமான துஆ. துன்யால வாழக்கூடிய நேரத்திலையும் நல்ல முடிவு, மௌத்தா போற நேரத்துல நல்ல முஸ்லிமா மௌத்தாக்கு, மறுமையில எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல அந்த அபூபக்கர் சித்திக் நபியோட எழுப்பாட்டு. இதை விட அழகான துஆ எங்க ஷரியத் சொல்லி தந்த மாதிரி உலகத்துல வேற எந்த மதங்களும் சொல்லி கொடுத்தது இல்ல, மார்க்கமும் சொல்லி கொடுத்தது இல்ல. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, புகாரியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் ஐயு துஆ யஸ்மா, நான் துஆ கேட்கிறதுக்கு சிறந்த நேரம் என்ன? நான் துஆ கேட்கிறதுக்கு சிறந்த நேரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 நேரம் சொல்லி கொடுத்தாங்க. ஜௌஃபுல் லைல் துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்க கேட்கக்கூடிய துஆ. ரெண்டாவது சொன்னாங்க ஜௌஃபுல் லைல், நடுநிசையில தஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துஆ. எனவே நாங்க ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்கள் இருப்போம், ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வாரோம். தொழுந்து முடிஞ்ச உடனே அவசரமாக செருப்பை போட்டுக்கொண்டு ஓடுறது இல்ல. தொழுந்துட்டு சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க கைய தூக்கினா கேட்கறத நான் தருவேன் என்று சொல்லி அந்த நேரத்துல ஸ்பெஷல் துஆ. நாங்க எங்கட வியாபாரத்துக்கு கேட்கிறோம், நோய் நொம்பலத்துக்கு கேட்கிறோம், கடன் இல்லாத வாழ்க்கையை கேட்கிறோம், நல்ல பொண்ணொண்டு கேட்கிறோம், நல்ல ஊடொண்டு கேட்கிறோம், பில சொல்லல அன்பான சகோதரி, எல்லாத்தையும் கேட்போம். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், இப்ப நீ கேளு நான் தாரேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தந்துடியா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா, இந்த துஆவை எழுதி கொள்ளுவோம், படமாக்கி கொள்ளுவோம், ஒவ்வொரு நாளும் ஃபர்து தொழுகைக்கு பின்னால் ஓதி வருவோம். நிச்சயமா எங்கட மௌத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சிரிக்காம எங்கட ரூஹ் எடுக்க மாட்டான். அன்பான பெரியோர்களே சொல்ல, முதலாவது அமல் நல்ல மௌத்தை விரும்பக்கூடியவர் 5 நேர தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை ஓதி வருவாரு. இரண்டாவதாக முக்கியமான அமல், நல்ல மௌத்தை விரும்புகிறவர் அவருடைய வாழ்க்கையில பற்றி பிடிச்சு கொள்ள வேண்டிய ஒரு அமல் தான் மறைமுகமான ஏதாவது நல்ல அமல்கள். ஹதரத் நாங்க நல்ல அமல்கள் உலகத்துல செஞ்சு கொண்டு தானே இருக்கிறோம், தொழுகிறோம், மோதுறோம், தான தர்மம் கொடுக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நான் தொழுவை எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தொலைப்போக்களை என்ற உள்ளம் சொல்லும், அந்த ஹாஜியார் உன்னைய பார்த்து நல்லெண்ணம் வைக்கிறார், இன்னும் 2 ரக்காத் கூட தொழு என்று சொல்லி. சில நேரத்துக்கு தொழுவ வராட்டி நாங்க நினைப்போம், நான் தொலை போவாட்டி ஏரியால இருக்கிறவங்க என்னைய பார்த்து சொல்லுவாங்க தொழுவெல்ல சுற்றி தொலைப்போ என்பதாக. ஏண்ட உள்ளம் தொழக்கூடிய நேரத்துல என்னென்னமோ பேசும், மக்களும் என்ற தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் குர்ஆன் ஓதுறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க,
கொண்டிருக்கிறாங்க, நான் தான தர்மம் கொடுக்கறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நான் செய்யற எத்தனையோ நல்ல அமல்கள் உலகத்துல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு அமல் ஒன்று இருக்கணும், எனக்கும் அது அல்லாஹ்க்கும் மட்டும் தான் தெரியும் அந்த அமல் இருக்குது என்று சொல்லி உலகத்துல வேற யாருக்குமே தெரியா என்ற அளவுக்கு ஏதாவது ஒரு ரகசியமான அமல் என் வாழ்க்கையில் இருக்கணும். அதை வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் இந்த ரகசியமான அமல் என் மௌத்துடைய ப்ரிபரேஷன், இந்த ரகசியமான அமலை வச்சு எனக்கு நல்ல மௌத்த தந்துடு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, யாருக்கிட்ட மறைமுகமான பாவம் இருக்குதோ, யாருக்கிட்ட மறைமுகமான பாவம் இருக்குதோ அவருக்கு கெட்ட மௌத்து வரும் என்பதாக. அதனுடைய மாற்று கருத்து, யாருக்கிட்ட மறைமுகமான அமல் இருக்குமோ அவருக்கு நல்ல மௌத்து வரும் என்பதை உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. எனவே பாவங்கள் வெளிரங்கம், உள்ரங்கம், பகிரங்கம், மறைமுகம் எல்லாத்தையும் விடணும். அமல்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் வெளிரங்கமான நல்ல அமல்களையும் செய்யணும். ஏதாவது ஒரு அமல் என் வாழ்க்கையில நான் வச்சு கொள்ளணும், என் மனைவிக்கு கூட தெரியா அப்படியான ஒரு அமல் என் கணவன் கிட்ட இருக்குது என்று சொல்லி. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். சுவர்க்கத்துடைய கதவை இவர் தட்டாம திறக்கப்பட மாட்டிச்சு என்று சொல்ற அளவுக்கு இருந்த சஹாபி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட ஹிலாஃபத்துடைய காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. நபிமார்களுக்கு பின்னால முதலாவது சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஹிலாபத்துடைய காலத்துல ஒரு வயசாலி மனுஷி இருந்தாங்க. அந்த வயசாலி மனுஷிக்கு கண்ணு கூட விளங்காது. அந்த வயசாலி மனுஷியுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் இரவேல வருவாரு. அந்த வயசாலி மனுஷிய கழுவி சுத்தம் செஞ்சு உடுப்பெல்லாம் மாத்தி விட்டு அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய டாய்லெட்டையும் சுத்தம் செஞ்சுட்டு போவாங்க. அந்த மனிதர் தொடர்ந்து இந்த அமல ஒவ்வொரு நாளும் இரவேல எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னால் அந்த வீட்டுக்கு வந்து செய்வாங்க. திடீரென்று தொடர்ந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் அந்த வயசாலி மனுஷி பாக்குறாங்க, அந்த மனிதர் இன்னமும் வரல. அந்த பெண்ணை சுத்தம் செய்யவும் இல்லை, அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை சுத்தம் செய்யவும் இல்லை. ஒரு நாள் 3 நாள் கழிச்சு மதீனால மார்க்கெட் ஏரியால வந்து சத்தம் போட்டு கேட்கிறாங்க, இந்த ஊர்ல 2 அல்லது 3 நாளைக்கு முன்னால யாராவது ஒரு மனிதர் மௌத்தா போனாரா என்று சொல்லி. கிட்ட இருந்த சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, ஒரு மனிதர் மௌத்தா போனார் தான், என்ன விஷயம் சொன்னாங்க. இல்ல, அந்த மனிதர் என் வீட்டுக்கு இவ்வளவு நாள சுத்தம் செய்ய வந்து கொண்டிருந்தாரு, அவர் வரல போல, அதனால நான் நினைச்சேன் அவர் மௌத்தா இருக்கும், அதனால தான் வந்திருக்க மாட்டாரு. கேட்டாங்க, யார் அந்த மனிதர் மௌத்தா போனவர் என்று சொல்லி. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க இந்த பெண் சொன்ன விஷயத்தை வச்சு. சொன்னாங்க, அது வேற யாரும் இல்ல, அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த நேரத்துல தான் சஹாபாக்களுக்கு கூட தெரியும் அபூபக்கர் அமீருல் முஃமினாக இருந்து இந்த பெண்ணுடைய டாய்லெட்டை போயிட்டு கழுவி இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்த பெண்ணுக்கு கூட தெரியா, ஏண்ட வீட்டுல இவ்வளவு நாளா டாய்லெட்டை கழுவினது அந்த அமீருல் முஃமினீன் அபூபக்கர் தான் என்று சொல்லி. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துக்கே படிப்பினையா வாழ்ந்து அமல் செஞ்சவங்க. தனக்கின்று சொல்லி ஒரு அமலை வச்சு கொண்டாங்க. மௌத்தாகும் வரைக்கும் அந்த பெண்ணுடைய டாய்லெட்டை கழுவினது அந்த பெண்ணுக்கே தெரியும் அபூபக்கர் என்று சொல்லி. கூட இருந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது அபூபக்கர் தான் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அமல்கள் செய்யற விஷயத்துல இஹ்லாஸ், அல்லாஹ்க்காக மட்டும் செய்றேன், எனக்கும் அல்லாஹ்க்கும் தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு ஒரு மறைமுகமான அமலை வச்சு கொண்டாங்க அந்த சஹாபாக்கள். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஈமான் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கையில ஒரு 500 தஸ்பீஹ் செய்றேனா, எனக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும் ஒளிச்சு வச்சுக்கோங்க, உங்களோட மௌத்துக்கு அதை செக்யூரிட்டியாக வச்சுக்கோங்க. எத்தனையோ பெரியார்கள் மௌத்துடைய நேரத்துல தான் சொன்னாங்க, நான் 4000 குர்ஆன் ஓதி வச்சிருக்கிறேன், அல்லாஹ் கிட்ட நல்ல மௌத் எதிர்பார்த்து. அவங்களோட வீட்டில இருந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியும், ஏன் வாப்பா 4000 குர்ஆன் ஓதி இருக்கிறார் என்று சொல்லி. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம், ஏன் வாழ்க்கையில எப்படி இதே போல ஏதாவது ஒரு மறைமுகமான அமல் என்னைய தவிர ஏன் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது சொல்ற அளவுக்கு எனக்கு ஏதாவது நல்ல அமல் ஒன்று இருக்குதா எங்களோட வாழ்க்கையில? அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இல்லையா? இந்த யோசிப்போம், ஏந்த மௌத்துக்கா வேண்டிய ஒரு தயாரிப்பு. லட்சக்கணக்கு தான தர்மங்கள் கொடுக்கிறோம் தான், கொடுப்போம் அல்ஹம்துலில்லாஹ். நின்று தொழுகிறோம் தான், தொழுவோம் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு ஏதாவது ஒரு சின்ன அமலொன்று என்ற வாழ்க்கையில வச்சு கொள்வோம். அந்த அமலை கொண்டு அல்லாஹ் கிட்ட நல்ல மௌத் எதிர்பார்க்கறதுக்காக வேண்டி. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ, இது இந்த ஜும்மல வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும் தேவையான விஷயம் இல்லை. இந்த இடத்துல பேசினது உலகத்துல வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் உசுரோட வாழ்ற எல்லாருக்குமே மவுத் இருக்குது, மௌத்தா போற எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் தான். எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த விஷயங்களை எத்தி வைப்போம், பிள்ளைகளுக்கும்
சொல்லிக் கொடுப்போம். சொல்லுவோம் பெண்களுக்கு, உங்களோட வாழ்க்கையில ரகசியமான அமலை செஞ்சு வாங்க, எனக்கு கூட சொல்லவானா, அல்லாக்கும் உங்களுக்கும் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உம்மா வாப்பாக்கும் சொல்லவானாம், உங்களுக்கும் அல்லாக்கும் வச்சுக்கோங்க. இந்த துஆவையும் பாடமாக்குவோம். எங்களோட பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல மௌத்து வாரத்துக்காக வேண்டி வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக, குடும்ப தலைவராக நான் வாழ்ந்துட்டு மௌத்தா போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்தையும் உங்களோட மௌத்தையும் முழு உலக மக்களுடைய ஹிதாயத்தும் காரணமாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துல பக்குவமான வாழ்க்கை எங்களுக்கு தந்தாயோ அதே பக்குவத்தோட வாழ்ந்து மௌத்தா கூடிய நேரத்துல நீ சிரிச்ச வண்ணம் உனே வந்து சந்திக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த மௌத்தை பத்தி நாங்க இவ்வளவு நேரமாக பேசினோமோ அந்த மௌத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஈமான் இல்லாட்டியும் யா அல்லாஹ் அந்த மௌத்தை பயந்து வாழக்கூடிய உண்மையான முஃமின்களாக எங்களை வாழ வச்சிடுவாயாக. அந்த மௌத்துக்காக வேண்டி உலகத்துல தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக எங்களை வாழ வச்சிடுவாயாக. எங்க எல்லாருடைய மௌத்தையும் உனக்கு விருப்பமான மௌத்தாக ஆக்கி தந்தருள்வாயாக. எந்தெந்த நலவான விஷயங்களை நாங்க எங்களுக்காக வேண்டி பேசினோமோ எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட மனைவி மக்களுக்கும் பூரா மனித கோடிக்கும் கொடுத்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்திடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.